Hey guys, welcome back to my channel. So now let's see the film and play productions of Shakespeare. So first of all, let's see what is meant by film production. So film production na ஒரு lengthy and long ஆன ஒரு process of film making. ஸோ ஒரு ஃபில்ம் வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து நிறைய இயர்ஸ் வந்து ஆகலாம். ஸோ இதில் வந்து மல்டிபிள் ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. ஸோ மெயினாக வந்து ஒரு 5 phases வந்து ஒரு ஃபில்ம் வந்து கோ த்ரூ பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபைனலாக அது ஒரு அவுட்புட்டாக ஒரு ஃபில்மாக வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ அதோட 5 phases என்னென்னா டெவலப்மெண்ட், ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டெவலப்மெண்ட். இந்த ஸ்டெப்பில் ஒரு ஸ்டோரியோட ஐடியா வந்து டெவலப் பண்ணுவாங்க. தென் அதோட ஸ்கிரிப்ட் வந்து டிராஃப்டாக வந்து மேக் பண்ணுவாங்க. தென் அந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து ஃபினான்ஷியல் பட்ஜெட் வந்து இவ்வளோ ஆகும். இது மாதிரி உள்ளதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன். ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஷூட்டிங் ஸ்கிரிப்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. தென் ஷூட்டிங் லொக்கேஷன்ஸை வந்து ஃபைன் பண்ணுவாங்க. அண்ட் எவ்வளோ பட்ஜெட்க்கு வந்து அவங்க வந்து மேக் பண்ண போகிறாங்கங்கிறதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஸ்டெப் இஸ் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் டைமில் வந்து அடிஷ்னலான நிறைய க்ரூஸ் எல்லாம் வந்து ஹையர் பண்ணுவாங்க. லைக் ஒரு ஸ்கிரிப்ட் சூப்பர்வைசர், ப்ராப்பர்ட்டி மாஸ்டர், அப்புறம் ஹேர், மேக்கப் அண்ட் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்ஸ், தென் கேமரா ஆப்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி அடிஷ்னலான தேவையான க்ரூஸ் எல்லாம் வந்து செட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து ஆடியோ அண்ட் விஷுவல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. எடிட்டிங் வந்து மேக் பண்ணுவாங்க. அதில் வந்து பிக்கப் ஷார்ட்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் இந்த மாதிரி எல்லா எடிட்டிங்ஸையும் வந்து மேக் பண்ணுவாங்க. ஃபைனலி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு தியேட்ரிக்கல் ப்ரொடக்ஷனில் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ். இதில் வந்து மூவிஸை வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ண அப்புறமா வந்து அது வந்து வியூ பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும். இதில் வந்து ப்ரொமோஷனல் மார்க்கெட்டிங், அப்புறமா அட்வர்டைஸிங் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து மூவி வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் டிவிடிஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் கூட வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ஷேக்ஸ்பியரியன் மூவிஸ் வந்து மேக் பண்ணுறதுல உள்ள சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் என்னெல்லாம்னா, ஸோ ஒரு மூவி வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவி வந்து மேக் பண்ணும்போது அந்த டெக்ஸ்டோட இன்டெகிரிட்டி வந்து அப்படியே வந்து மாறாமல் அந்த விஷுவலாக அந்த ஸ்டோரியை வந்து சொல்லணும். அதே டைமில் டெக்ஸ்டோட அந்த எசன்ஸ் வந்து போகக்கூடாது, அப்படி வந்து இருக்கணும். தென் அந்த காம்ப்ளெக்ஸான டயலாக்ஸ், தென் கேரக்டரோட ரொம்ப சட்டிலிட்டிஸ் ஆன இன்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் கூட வந்து அப்படியே மாறாமல் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்டிக்கல்ஸ் எல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் இந்த டெக்ஸ்ட்டை எல்லாம் வந்து மூவியாக வந்து ஆக்க வந்து முடியும். ஸோ இப்போ கண்டெம்பரரி ட்ரெண்ட்ஸில் மாடர்னைஸ்டான அடாப்டேஷன்ஸ் ஆனால் இல்லைனா 10 Things I Hate About You இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் வந்து ஷேக்ஸ்பியரியன் ட்ராமாஸோட தீம்ஸில் வந்து இருக்குது. மாடர்ன் செட்டிங்ஸ் வந்து ஏற்ற மாதிரி. ஸோ நவ் லெட்ஸ் see some of the Indian film adaptations of Shakespeare. The first one is மக்பூல். இது வந்து 2003 வந்து ரிலீஸ் ஆச்சு. இதோட டிரெக்டர் வந்து விஷால் பரத்வாஜ். அண்ட் மக்பூல் வந்து ஷேக்ஸ்பியரோட மெக்பத்ங்கிற பிளேயை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது மெயினாக வந்து மும்பை அண்டர் வேர்ல்டில் வந்து செட் ஆகிருக்கும். இந்த மூவியில் ஆம்பிஷன், பிட்ரேயல், மாரல் டிகே இந்த மாதிரி தீம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா ஓம்காரா. இது வந்து 2006 வந்து ரிலீஸ் ஆச்சு. இதுவும் வந்து விஷால் பரத்வாஜ் வந்து டிரெக்ட் பண்ணது தான். இது வந்து ஷேக்ஸ்பியரோட ஒத்தல்லோங்கிற பிளேயை வந்து பேஸ் பண்ணியிருக்கும். இதோட செட்டிங் வந்து உத்தரப்பிரதேஷ். அண்ட் இந்த ஃபிலிம் வந்து ஜெலசி, மேனிப்புலேஷன், பெட்ரேயல் இந்த மாதிரி தீம்ஸ் எல்லாம் வந்து பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்பில் வந்து செட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் மூவி வந்து ஹைதர். இது வந்து 2014 வந்து ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஷேக்ஸ்பியரோட ஹேம்லெட்டுங்கிற பிளேயை வந்து பேஸ் பண்ணியிருக்கும். இந்த பிளே வந்து காஷ்மீரில் வந்து செட் ஆகிருக்கும். இந்த மூவி வந்து வாரோட இஃபெக்ட்ஸை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மூவி ராம்லீலா. இது வந்து 2013 வந்து ரிலீஸ் ஆச்சு. இது வந்து டிரெக்ட் பண்ணது சஞ்சய் லீலா பன்சாலி. இந்த மூவி ஷேக்ஸ்பியரோட ரோமியோ அண்ட் ஜூலியட்டுங்கிற பிளேயை வந்து பேஸ் பண்ணியிருக்கும். இதோட செட்டிங் வந்து ரூரல் குஜராத் அண்ட் ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஃபெஸ்டிவலில் வந்து செட் ஆகிருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த மூவி வந்து லவ், ஆனர், அப்புறம் வந்து ஃபியூடிங் ஃபேமிலிஸ் இந்த மாதிரி உள்ள தீம்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மூவி கியாமத் சே கியாமத் தக். இந்த மூவி 1988 வந்து ரிலீஸ் ஆச்சு. இதை டிரெக்ட் பண்ணது மன்சூர் கான். இதுவும் ஷேக்ஸ்பியரோட ரோமியோ அண்ட் ஜூலியட்டை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதோட ஸ்டாரிங் யாரெல்லாம்னா அமீர் கான் அண்ட் ஜூஹி சாவ்லா. நெக்ஸ்ட் மூவி இஷாக் சாதே. இதை டிரெக்ட் பண்ணது ஹபீப் ஃபைசல். இந்த மூவியும் ஷேக்ஸ்பியரோட ரோமியோ அண்ட் ஜூலியட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதோட செட்டிங் வந்து ரூரல் இந்தியா. தீம்ஸ் லவ், பிட்ரேயல், ஐடென்டிட்டி இதெல்லாம் வந்து காஸ் அண்ட் ரீஜியனல் பாலிட்டிக்ஸ் இந்த பேக்ட்ராப்க்கு எகெயின்ஸ்டாக வந்து செட் ஆகிருக்கும்.
அடுத்த மூவி வந்து அங்கூர். இது வந்து 1982 ரிலீஸ் ஆச்சு. இதை டிரெக்ட் பண்ணது குல்சர். அங்கூர் ஷேக்ஸ்பியரோட காமெடி ஆஃப் இரல்ஸை வந்து பேஸ் பண்ணியிருக்கும். இதோட ஸ்டாரிங் சஞ்சீவ் குமார் அண்ட் தேவன் வர்மா. இவங்க 2 பேரும் டுவல் ரோல்ஸை வந்து எடுப்பாங்க. அண்ட் இந்த மூவி வந்து 2 pairs ஆஃப் ஐடென்டிக்கல் ட்வின்ஸை வந்து பேஸ் பண்ணியிருக்கும். நிறைய காமிக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டிஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 10 ml Love. இது வந்து 2012 வந்து ரிலீஸ் ஆச்சு. இது ஷேக்ஸ்பியரோட மாடர்ன் அடாப்டேஷன் ஆன ஏ மிட்சம்மர்ஸ் நைட்ஸ் ட்ரீமை வந்து பேஸ் பண்ணி உள்ளது. அண்ட் இது ஒரு ரொமான்டிக் காமெடி கண்டெம்பரரி இந்தியாவில் வந்து செட் ஆகிருக்கும். இதை வந்து டிரெக்ட் பண்ணது ஷரத் கத்ரியா. நெக்ஸ்ட் மூவி இஸ் மந்தன். இது 1976 வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியை வந்து டிரெக்ட் பண்ணது ஷாம் பெனிகல். இந்த மூவி ஷேக்ஸ்பியரோட ஜூலியஸ் சீசரை வந்து பேஸ் பண்ணியிருக்கும். இதோட தீம் ஜெனரலான பவர், பொலிட்டிக்ஸ் அண்ட் சோஷியல் சேஞ்ச். இந்தியன் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட்டை பேக்ட்ராப்பாக வச்சு வந்து இந்த மூவி வந்து எடுத்திருப்பாங்க. இந்த ஸ்டோரி என்னென்னா, ஒரு யங் வெட்னரியன் வில்லேஜஸ் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு ரேலிக்கு போவாங்க. இது அந்த டைமில் உள்ள கரப்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு எகேன்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி செட் ஆகிருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் மூவி இஸ் ஹுல்சல். இது வந்து 2004 வந்து ரிலீஸ் ஆச்சு. இது டிரெக்ட் பண்ணது பிரியதர்ஷன். இது ஒரு காமிக் ட்ராமா. ஷேக்ஸ்பியரோட தி டேமிங் ஆஃப் தி ஷ்ரூங்கிற பிளேயை வந்து பேஸ் பண்ணி இந்த மூவி இருக்குது. இந்த மூவி வந்து ஒரு 2 இண்டிவிஜுவல்ஸை வந்து யுனைட் பண்ணுறதுக்கு 2 ஃபேமிலிஸ் வந்து கன்ஸ்பயர் பண்ணுற ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து தான் இந்த பிளேயை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் தூனிச்சா. இது டிரெக்ட் பண்ணது ஹபீப் ஃபைசல். இந்த மூவி ஷேக்ஸ்பியரோட தி காமெடி ஆஃப் இரல்ஸை வந்து பேஸ் பண்ணியிருக்கும். இது செட்டாக இருக்கிறது மாடர்ன் டே டெல்லியில். அண்ட் இதோட ஸ்டாரிங் யாரெல்லாம்னா ரிஷி கபூர் அண்ட் நீது சிங். இந்த மூவி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மிஸ் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் வந்து பேஸ் பண்ணியிருக்கும். அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் நிறைய காமிக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் மூவி இஸ் கலியாட்டம். இது 1997 வந்து ரிலீஸ் ஆச்சு. இது டிரெக்ட் பண்ணது ஜெயராஜ். இந்த மூவி ஷேக்ஸ்பியரோட ஒரு மலையாளம் ஃபிலிம் அடாப்டேஷன். இது வந்து ஒத்தலோவை பேஸ் பண்ணி வந்து இருக்கும். இந்த மூவி தெய்யம் ஒரு ட்ரெடிஷ்னலான கேரளாவோட ஒரு ஆர்ட் ஃபார்ம். இந்த தெய்யம் பர்ஃபார்மன்ஸோட பேக்ட்ராப்பில் தான் வந்து இந்த மூவி வந்து இருக்கும். இதோட ஸ்டாரிங் சுரேஷ் கோபி. இவங்க கண்ணன் பெருமலையன் அப்படிங்கிற ஒரு தெய்யம் ஆர்டிஸ்டோட ரோலை ப்ளே பண்ணுவாங்க. அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஜெலசி கன்சியூமாய் அவங்களோட லைஃப்பில் எப்படி நிறைய சஸ்பிஷன் அண்ட் ட்ராஜிக் கான்சிக்வன்சஸ் எல்லாம் வந்து எப்படி நடக்குதுங்கிறத ரிவால்வ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் மூவி இஸ் குருஷேத்ரா. இந்த மூவி 2008 வந்து ரிலீஸ் ஆச்சு. இதை டிரெக்ட் பண்ணது நாகண்ணா. இந்த மூவி ஒரு கன்னடா ஃபிலிம் அடாப்டேஷன். அண்ட் இந்த மூவி ஷேக்ஸ்பியரோட கிங் லியரை வந்து பேஸ் பண்ணியிருக்கும். இதில் தீம்ஸ் ஆஃப் பவர், பிட்ரேயல், ஃபேமிலி அண்ட் மாரல் கரப்ஷன் இதெல்லாம் குருஷேத்ரா வார், மகாபாரதாவில் உள்ள குருஷேத்ரா வார் அதுக்கு வந்து பேக்ட்ராப்பாக வந்து இந்த தீம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அடுத்த மூவி மார்க்கிஸ். இந்த மூவி 1996 வந்து ரிலீஸ் ஆச்சு. இதை டிரெக்ட் பண்ணது குல்சர். இந்த மூவி பஞ்சாபில் வந்து செட் ஆகிருக்கும். இது ஷேக்ஸ்பியரோட மெக்பத்தை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த மூவி இருக்கும். இதில் வந்து வயலன்ஸ், பிட்ரேயல், பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட் இந்த மாதிரி தீம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். இந்த மூவியோட ஸ்டோரி ஒரு யங் மேனோட லைஃப் சைக்கிள் பற்றி இருக்கும். அவங்க வந்து டெரரிசம் அண்ட் ரிவெஞ்ச் அதெல்லாம் வந்து எப்படி அவங்களோட லைஃப்பில் நிறைய ட்ராஜடிஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் மூவி இஸ் தோழா. இது வந்து 2016 வந்து ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு தமிழ் மூவி. இதை வந்து டிரெக்ட் பண்ணது வம்சி பைடிப்பள்ளி. இந்த மூவி டிரெக்டாக வந்து ஷேக்ஸ்பியரோட பிளேலேருந்து வந்து எடுக்கலை. இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிலிமான தி இன்டச்சபிள்ஸ் இந்த மூவிலேருந்து தான் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவி இன்டச்சபிள்ஸ் வந்து ஷேக்ஸ்பியரோட கிங் லியரை வந்து பேஸ் பண்ணி உள்ளது. நெக்ஸ்ட் மூவி இஸ் ஆமே. இந்த மூவி 2013 வந்து ரிலீஸ் ஆச்சு. இது டிரெக்ட் பண்ணது லிஜோ ஜோஸ் பெலிஷேரி. இதோட ஸ்டோரி ஒரு கேரளா வில்லேஜில் வந்து செட் ஆகிருக்கும். இதில் தீம்ஸ் ஆஃப் லவ், ஃபேட், ரிடம்ஷன் இதெல்லாம் வந்து ஒரு ரூரல் லைஃப் பேக்ட்ராப்பில் வந்து இருக்கும். தி ஃபைனல் மூவி இஸ் தலப்பாவு. இது 2008 வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். இதை டிரெக்ட் பண்ணது மதுபால். இந்த மூவி ஷேக்ஸ்பியரோட மெக்பத்தை வந்து பேஸ் பண்ண இருக்கும். இதில் தீம்ஸ் ஆஃப் பவர், கரப்ஷன், எக்ஸ்ப்ளாய்டேஷன் இதெல்லாம் தான் தீம்ஸாக இருக்கும். அண்ட் ஒரு பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பில் கேரளாவில் தான் வந்து இந்த மூவி வந்து செட் ஆகிருக்கும். இந்த மூவி ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட ஒரு ட்ராஜிக்கான ஜேர்னியை பேஸ் பண்ணியிருக்கும். அவங்களோட ஆம்பிஷன் அண்ட் வயலன்ஸை பேஸ் பண்ணி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஷேக்ஸ்பியர்ஸ் plays and film adaptations. Thank you for watching.